ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஆகஸ்ட் 13, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. சுதாச்சந்திரன் உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க சரச்சந்திரா கிட்ட. சரச்சந்திரான்னு அவர் சொல்றாரு, பூமிக்கு இவ்வளவு நல்ல பழக்க வழக்கங்களையும் கத்து கொடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவருக்கு பொன்னாடை போத்தி பூமாலை போட்டு மரியாதை பண்றாங்க. சுதாச்சந்திரன் கிளம்பி போனதும் பூமி அவங்க அப்பா சரச்சந்திராவை சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறா. இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க கஹன் மனசுக்குள்ள நினைக்கிறான், பூமி நான் செஞ்ச தப்ப உன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் கேட்கிற மன்னிப்பை விட உங்க அப்பா உன் கூட இருக்கும்போது உன் கண்ணுல தெரியற இந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு. நான் உனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நீ ஆயுசுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு தூரமா போயிடணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நினைச்சு உருகி போறான். அடுத்தது கார் பக்கத்துல நின்றுட்டு இருக்க நட்சத்திரா, என்னம்மா மீது நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலன்னு டென்ஷன் ஆகுறா. அதுக்கு அபூர்வா, இரு பேபி, இதுக்கும் மேல ஒரு பிளான் போடுறதுதான் என்னோட வேலை, இப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு சொல்லி அடுத்த சதிய ஆரம்பிக்கிறா. சரச்சந்திரா, பூமி, செர்ரி 3 பேரும் கார் பக்கத்துல வராங்க. அபூர்வா சொல்றா உடனே, மாமா உங்க பொண்ணு இன்னைக்கு உங்களோட மானத்தை வானம் அளவு உயர்த்திட்டா, உங்க மனசுல இருந்த பெரிய பாரத்தை குறைச்சிட்டான்னு சொல்லி ஐஸ் வைக்கிறா. அப்புறம் ஒரு நிமிஷம் மாமான்னு சொல்லி தாரா இங்க வான்னு தாராவை கூப்பிடுறா. தாரா கையில விவாகரத்து பேப்பரோட அங்க வரா. சரச்சந்திரா, யார் இந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. அபூர்வா சொல்றா, மாமா கஹன் இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த 3 நாளா பூமி கூட கஹன் ஆடுறதுக்கு இந்த அஃபிலியேஷன் கிடைச்சதுக்கும் காரணமே இந்த தாரா தான். ஏன்னா அஃபிலியேஷன் கிடைச்ச உடனே பூமி விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணுவேன்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனாலதான் கஹனை தாரா இங்க அனுப்பி வச்சான்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறா. தாராவும் உடனே, ஆமா அங்கிள், அஃபிலியேஷன் கிடைச்சதும் பூமி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஆமா சாமி போடுறா. தாரா விவாகரத்து பேப்பரை கையில கொடுத்ததும், ஆமாம்மா உடனே கையெழுத்து போட்டு அந்த கஹன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிடுன்னு சரச்சந்திரா சொல்றாரு. பூமி தயங்கி நிக்கும் போது அப்புறா குறுக்க வந்து, என்னமாமா இவ கையெழுத்து போடாம யோசிக்கிறத பார்த்தா கஹன் மேல இருக்கிற பிரியம் இன்னும் போகல போல. அப்போ மேடையில அப்பாவை பத்தி பெருமையா பேசுனதெல்லாம் சும்மாவா, உங்களை நம்ப வைக்க காட்டின நாடகமா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறா சரச்சந்திராவை. பூமி வேற வழியே இல்லாம கஹன் கட்டின தாலி அவளை நினைச்சு பார்த்துக்கிட்டே பூமி ரொம்ப கண்ணீரோட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறா. இத பார்த்து கூட இருக்கிற செர்ரியும் ரொம்ப வருத்தப்படுறான். பூமி சைன் பண்ண பேப்பரை பார்த்ததும் சரச்சந்திராவுக்கு ஒரே சந்தோஷம். பூமியை கட்டி பிடிச்சு நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கிறாரு. ஆனா பூமி உள்ளுக்குள்ள ரொம்ப உடஞ்சு போய் அழுகுறா. இத பார்த்து அப்புறா மனசுக்குள்ள, இன்னைக்கு நீ அனாதையா ஆயிட்டடி பூமி, அந்த கஹன் உனக்கு கிடைக்க மாட்டான். உனக்கு பக்கத்துல இருக்கிற என் மாமாவையும் உங்ககிட்ட இருந்து தூரமாக்கலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன்னு கங்கணம் கட்டிக்கிறா. அப்புறம் கஹனும் தாராவும் கார்ல கிளம்பி போகும்போது சரச்சந்திரா அங்க காரை மறிச்சு நிப்பாட்டுறாரு. கஹனும் கோபமா கார்ல இருந்து கீழே இறங்குறான். சரச்சந்திரா கெத்தா சொல்றாரு, என்னடா என் பொண்ணு உன்னை விட்ட வரமாட்டேன்னு நீ கூப்பிட்டா ஓடி வந்துருவன்னு பெருமையா பேசினல்ல, இப்போ பாருடா என் பொண்ணு இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான்னு சொல்லி அந்த பேப்பரை கஹன் மூஞ்சிலேயே விட்டெறிகிறாரு. பூமி பண்ண சைனை பார்த்ததுமே கஹனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ரொம்பவே உடைஞ்சு போறான். சரச்சந்திரா சொல்றாரு, உன்னை விட அழகான சொத்துக்காரனா பெரிய குடும்பத்து பையனா பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, ராணி மாதிரி வச்சுப்பேன்னு சவால் விடுறாரு. சரச்சந்திரா சொல்றாரு, நீ கூப்பிட்டா பூமி ஓடி வந்துருவான்னு நினைச்சியா, இப்போ பாரு உன் மூஞ்சிலே விவாகரத்து பேப்பரை தூக்கி எரிஞ்சிட்டா. இனிமே என் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ துரத்தனி வத்த கூப்பிட்டாலும் பூமி திரும்பி பார்க்க மாட்டா. நீ அவளை விட்டு துரத்துன அன்னைக்கே நீ யாருன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே என் பொண்ண ஒரு தேவதை மாதிரி வச்சு பாத்துப்பேன். அவ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ போறான்னு சரச்சந்திரா கஹனை பார்த்து ஆவேசமா பேசுறாரு. இத கேட்டு கோவப்படாம கஹன் சொல்றான், இது உங்களோட கோவம் இல்ல, உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசம்னு எனக்கு புரியுது அப்படின்னு பூமிய நீங்க இத மாதிரி நல்லா பாத்துக்கோங்கன்னு அமைதியா சொல்றான். தாரா உடனே குறுக்க வந்து விவாகரத்து பேப்பரை வாங்கி, ஹேட்ஸ் ஆஃப் அங்கிள், நீங்க செம்ம கிரேட் அப்படின்னு சொல்றா. கஹன் கார்ல போகும்போது காரை ஓட்டிக்கிட்டே ரொம்ப மனசுடைஞ்சி பூமியோட நினைவுகள்ல மூழ்கி போறான். தாரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி, மை காட், பூமி நிஜமாவே சைன் பண்ணிட்டாளா, இதை என்ன நம்பவே முடியலன்னு தாரா சந்தோஷப்படுறா. அவ படுத்தின பாட்டுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு கஹன் கிட்ட நடிக்கிறா. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த பூமி தனியா உட்காந்து ஒன்னு ஏங்கி ஏங்கி அழுவுறா. இத பார்த்து கேப்பியும் செர்ரியும், என்ன பூமி இது, நீ கஹன் மேல வச்சிருந்த காதலை இவ்வளவு சுலபமா தூக்கி போட்டுட்டியே, இப்படி விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டியே, கஹன் கைய விட்டுட்டியேன்னு நில குளிஞ்சு கேக்குறாரு கேபி. பூமி அழுகைய கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்றா, நான் கையெழுத்து போட்டதுனால என் கஹன் மாமாவை நான்
தூரமாக்கல. விவாகரத்து பேப்பரை பார்த்தப்போ என் அப்பா கண்ணுல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் எனக்கு வாழ்க்கை முழுக்க வேணும்னு ஆசைப்பட்டேன். என் அப்பாவோட அந்த நிம்மதிக்காக மட்டும்தான் நான் பேப்பர்ல சைன் பண்ணேன்னு சொல்றா. பூமி சொல்றா, வெறும் காகிதத்துல சைன் பண்ணிட்டா உடனே டைவர்ஸ் ஆகிருமா? நாங்க 2 பேரும் அன்புங்கிற பச்சை குத்தல மனசுல குத்தி வச்சிருக்கோம். நம்ம உடம்பு அழியிற வரைக்கும் அந்த பச்சை குத்தல் எப்படி அழியாதோ அதே மாதிரிதான் நம்ம காதலும் எந்த காகிதத்தாலும் எந்த கையெழுத்தாலும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியா பேசுறா. காகிதத்தை கூட கிழிச்சு போட்டுடலாம், கையெழுத்து கூட அழிஞ்சு போகலாம், ஆனா நம்ம காதல் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நான் சைன் பண்ணதுனால என் கஹன் மாமா என்னை விட்டு விலகி போயிட மாட்டாரு. என் மேல வச்சிருக்கிற காதலுக்காக தான் அவர் என்னையே விட்டு தருவதா நினைக்கிறாரு. ஆனா அப்படி தியாகம் பண்றதுக்கு பேரு காதல் கிடையாதுன்னு சொல்றா. கஹனும் பூமியும் 2 பேரும் வேற வேற மனிதர்களா இருக்கலாம், ஆனா நம்ம ஆத்மா ஒண்ணுதான். கடவுள் இத மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. எவ்வளவு தூரம் எங்களை விலக்கி வச்சாலும் கடைசியில எங்களை கண்டிப்பா சேர்த்து வச்சிருவாரு. என் காதல் ஜெயிக்க போகிறதுன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு பூமி உறுதியா சொல்றா. இத கேட்டதும் கேபியும் செர்ரியும் உன்னோட இந்த நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கணும், நாங்களும் வேண்டிக்கிறோமான்னு சொல்லி பூமிக்கு தைரியம் சொல்றாங்க. பூமி சொல்றா, நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு என் கஹன்மாமாக்கு நல்லாவே தெரியும். என்ன அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த உலகத்துல வேற யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு உருகி பேசுறா. இன்னொரு பக்கம் தாரா விவாகரத்து பேப்பரை கொண்டு வந்து பூரி கிட்ட காட்டி, பாரு பூரி, அந்த பூமி கடைசியில விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்போ கஹன் அங்க வரான். தாரா உடனே ஓடி போய், கஹன், இது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஹாப்பி மொமெண்ட், நீங்க ஏன் இன்னும் டல்லாவே இருக்கீங்கன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஆனா கஹன் தாரா மேல கைய கூட வைக்காம எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம கல்லு மாதிரி மௌனமா நிக்கிறான். அப்புறம் தாராவுக்கு போன் வர, எங்க அண்ணன் எனக்காக வெயிட் பண்றாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்தது பூரி அவங்க அம்மாவை என் கல்யாண படவை எங்கன்னு கேக்குறா. உள்ள இருக்கு, போய் பாருன்னு பூரிய உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தது சாரதா ரொம்ப மனவேதனையோட கஹன் கிட்ட வராங்க. என்ன கஹன் இது, பூமி இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நாள்ல இருந்து உன் உயிரா இருந்தா, அப்படிப்பட்ட பொண்ணு இன்னைக்கு விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டாலே, இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை நீ என்கிட்ட சொல்லவே மாட்டியான்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. சாரதா கேட்டதும் கஹன் சொல்றான், இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னு தான் நினைச்சம்மா. பூமி, நீ இல்லாம கஹன் இல்லைன்னு கத்தி சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அப்போ எனக்கு பூரியோட ஞாபகம் வந்துடுச்சு. சில நேரங்கள்ல காதலை விட கடமை தான் ரொம்ப பெருசுமா அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நான் தோத்துட்டேம்மா. ஆனா பூமி கூட அவ்வளவு சுலபமா விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டா. அவளை கேட்டதும் யோசிக்காம சைன் பண்ணிட்டாளே, அப்போ பூமி என்ன உண்மையாவே கைவிட்டுட்டாளா அப்படின்னு கஹன் மனசுடைஞ்சு கேக்குறான். அதுக்கு சாரதா சொல்றாங்க, என் மருமக உன்னை அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்கற பொண்ணு இல்லடா. ஏதோ பெரிய வேதனையில தான் அவ இப்படி சைன் பண்ணிருப்பா. இதுக்கு பின்னால கண்டிப்பா ஒரு பலமான காரணம் இருக்குன்னு பூமிக்கு ஆதரவா பேசுறாங்க சாரதா. கஹன் சாரதா கிட்ட கேக்குறான், அம்மா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நான் இன்னமும் பூமியை தான் உயிரா காதலிக்கிறேன்னு என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கான்ற உண்மையை நீங்க எப்பவுமே பூமி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அவ என்ன வெறுத்தாலும் பரவாயில்லம்மா, மறுபடியும் என் மேல ஆசை வச்சா அவளுக்கு தான் கஷ்டம். ஏற்கனவே அவளுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மறந்தா மட்டும்தான் அவ வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சாரதா கையை பிடிச்சு சத்தியம் வாங்குறான். அப்போ அங்க வர பூரி, அண்ணன் இன்னும் ரெடி ஆகலையா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு கூப்பிட்டு கஹனை உள்ள அனுப்பி வைக்கிறா. அப்புறம் சாரதா கிட்ட, அம்மா நீ இன்னும் அந்த பூமியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? இப்போ எனக்கு என் கல்யாணம் தான் முக்கியம், அவளோட கஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ரொம்ப சுயநலமா பேசுறா பூரி. சாரதா கோவப்பட்டு, உன் கல்யாணத்துக்காக 2 பேரோட வாழ்க்கையும் மனசும் பிரிஞ்சு போய் கிடக்குடி, உனக்கு இது புரியவே இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. ஆனா பூரி அதையெல்லாம் காதுலயே வாங்காம உள்ள போயிடுறா. பூரி போனதும் சாரதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, இன்னைக்கு இந்த 2 பேரோட மனசும் பிரிஞ்சு கிடக்கு, வேற எந்த பாவமும் தேவையில்லை சாமி, இவங்க செஞ்ச பாவம் என் பொண்ணை போய் சேராம நீ காப்பாத்தணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் தாரா அவன் அண்ணன் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அண்ணன், பூமி அந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாதான், ஆனா கஹன் மனசுல இன்னும் அந்த பூமி மட்டும்தான் இருக்கான்னு சொல்றா. நாம 2 பேரையும் உடல் அளவுல பிரிக்க முடியுமே தவிர அவங்கள மனசுல இருந்து ஒருத்தரை ஒருத்தர் பிரிக்கவே முடியல அண்ணன். கஹன் என் மேல கொஞ்சம் கூட அன்பை காட்ட மாட்டேங்கிறாரு. ஸ்டேஜ்ல கூட பூமியை இழக்க போறோன்ற கஹனோட வலி எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுன்னு தாரா சொல்றா. அதனால தாரா அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு சதி பிளான் போடுறா. அண்ணன், நீ ஒரு விஷயம் பண்ணணும், நீ முன்னாடி போய் பூரி கழுத்துல தாலி கட்டாத, முதல்ல கஹன் என் கழுத்துல தாலி கட்டணும், அதுக்கப்புறம் தான் நீ பூரி கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்றா. ஏன்னா நடுவுல சின்ன கேப் கிடைச்சாலும் சரி, பூமி இங்க வந்து 4 கொட்டு கண்ணீர் விட்டா போதும், கஹன் உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ பின்னாலே ஓடிடுவாரு. அதனால முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும், அப்புறம் தான் உனக்கும் பூரிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தாரா திட்டம் போடுறா. தாரா சொன்ன அந்த திட்டத்தை கேட்டு அவளோட அண்ணன்
குருவும் சரி நீ சொல்ற மாதிரியே பண்றேன்னு வாக்கு கொடுக்கறான். அதோட முடியுது. பாய் மக்களே.